ஹே கைஸ், வெல்கம் பேக் கைஸ். இப்போது நான் கார் எடுத்தாச்சு. ஆனால் நான் பண்ணவே கூடாத ஒரு தப்பு நான் பண்ணேன். என்ன தெரியுமா? வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணதில்லை. மொத்தமாகவே யூடியூப் ரிவ்யூவும் கூகுளில் நான் அந்த டீட்டெயிலை பார்த்து வண்டி ஓகேன்னு முடிவு பண்ணி மட்டும் இந்த அல்ட்ராஸ் எடுத்தது. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இந்த டாட்டா அல்ட்ராஸ் எடுத்து தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டது. ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, முதல்ல வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டு என்ன வண்டி எந்த பட்ஜெட்டில் எடுக்கிறீங்களோ ஒரு 4-5 வண்டியை பார்த்து எல்லாத்தையுமே டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுக்கணும். ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாமல் நான் இந்த அல்ட்ராஸ் எடுத்துட்டு நான் சில வண்டி மற்ற பிராண்டில் ஹியூண்டாயில் வெர்னா, i10, i20, இப்போது உள்ள நியூ ஷிஃப்ட்டு இதெல்லாமே நான் இப்போது ஒரு 2 months கேப்புக்குள்ளாடி கொஞ்சம் வண்டியை ஓட்டி பார்த்தேன். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த அல்ட்ராஸை விட மற்ற எல்லா வண்டியுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தோணுது. ஆனால் நான் அல்ட்ராஸ் எடுத்த காரணமே இது சேஃபஸ்ட் காரணன்றதுக்காக மட்டும்தான் எடுத்தேன். ஆனால் பவர் இவ்வளோ கம்மியாக இருக்கும். அந்த ஆக்சிலரேஷனுக்கு நான் காலை வச்சேன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் நான் எடுத்து இந்த வண்டியை மட்டுமே ஓட்டிட்டு இருந்த டைம் வரைக்கும் எனக்கு இது நல்ல வண்டி, நல்ல பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தோணுது. நான் எப்போ இன்னொரு வண்டியை டெஸ்ட் ரைட் எடுத்தனோ அதுலேருந்து எனக்கு இந்த வண்டி பவர் கம்மியாக, நமக்கு என்னமோ இது நமக்கான வண்டி இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டியை ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா வண்டியுமே டெஸ்ட் ரைட் எடுக்கணும். 10 லட்ச ரூபா உங்கள் பட்ஜெட்னா 10 லட்ச ரூபாவில் என்னென்ன கார் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன கார் பிடிச்சிருக்கோ அந்த கார் எல்லாத்தையுமே டெஸ்ட் ரைட் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வண்டி நீங்கள் எடுக்கணும். என்ன மாதிரியே இந்த வண்டி இது மாதிரி வண்டி எடுத்து நம்ம அதிலே ஓட்ட கற்றுக்கலாம். யூடியூப்பை பார்த்து எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். காரில் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் ஒருவேளை எனக்கு ஓட்ட தெரிஞ்சு நான் எடுத்துருந்தேன்னா இந்த வண்டி எடுத்துருப்பானான்னு எனக்கு டவுட்டு. இந்த வண்டியில் தான் நான் ஓட்ட கற்றுக்கிட்டது. ஆனால் நீங்கள் புதுசாக வண்டி எடுத்து ஓட்ட கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அல்ட்ராஸ் அவ்வளோ சூப்பராக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் முன்னாடி எனக்கு ஒரு வெர்னா இருக்குது. அந்த வெர்னா என்னால் இப்போ கூட ஓட்ட முடியல. ஏன்னா ஆக்சிலரேட்டர் கால் எடுத்தாலே அது உடனே இன்ஜின் அடித்து நிற்கிது. ஆனால் அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஓட்ட கற்றுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வண்டி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து எடுங்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. நம்ம சேனலில் ஒரு பயங்கரமான சப்ஸ்கிரைபர், அவர் பேரை சொல்லுன்னு எல்லா வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருப்பார். அவர் பேர் கோல்டுவின். எல்லாத்துலேயுமே லைக் போட முதல் ஆளாக இருப்பார். தேங்க்ஸ் ப்ரோ இந்த வீடியோவும் பார்த்ததுக்கு.